திமுக வந்து நரேந்திர மோடி வந்துட்டு போற அப்படின்னு அப்படி விட்டுட்டாங்க சைட்ல. ஆனா செல்வ பெருந்தகை தன்னுடைய மூக்கை விட்டு விட்டு மாட்டிக்கொண்டு விட்டார். அதிலிருந்து வெளிவர முடியும். கோர்ட்டுக்கு போனாங்க. என்ன ஆச்சு? எலெக்ஷன் கமிஷன் இன்று காலை அறிவித்து விட்டது. சைலண்ட் பீரியடில் அவர் சைலண்ட். அவர் வாய் பேசவே இல்லைங்களே, அவர் மௌனம் தானே இருக்காரு. அதான் அவங்க எழுதி இருக்காரு எலெக்ஷன் கமிஷனுக்கு. நரேந்திர மோடியினுடைய கன்னியாகுமரியினுடைய தியான மண்டபத்தில் இருந்து தியானம் செய்வது, ஒரு முறை தாமரைக்கு சான்ஸ் கொடுங்கள் தமிழர்களே என்று கேட்க இருக்கிறார். Give Lotus one chance. அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. Give Lotus one chance. திராவிட கட்சிகளை எல்லாம் 70 வருடங்களாக பார்த்து விட்டீர்கள். தாமரைக்கு ஒரு முறை, தாமரைக்கு ஒரு முறை, தாமரைக்கு ஒரு முறை என்று தான் அவர் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக பாஜக வட்டாரத்தில் நான் கேள்விப்படுகிறேன். வரவேற்கத்தக்கதானே. அவரை தான் பிரதமராக்க வேண்டும் என்று சில கட்சிகள் இன்க்ளூடிங் காங்கிரஸ் முயற்சி செய்து வருகிறார்கள். அவர் பிரதமராவது தமிழகத்திற்கு ஒரு மாண்புமிகு ஒரு மாண்பு தானே. அதனால் எதிர்க்க வேண்டும். அவருடைய தகப்பனார் கருணாநிதி ஐயா சொல்லிவிட்டாரு, என் உயரம் எனக்கு தெரியும் என்று. மு.க. ஸ்டாலினுக்கும் அவருடைய உயரம் தெரியும். அந்த உயரத்தை பார்த்துட்டோம்னா பிரதமர் ஆனால் அவருக்கு வாழ்த்துக்கள். தமிழகத்தில் 2026க்கு ஆட்சி மாறுதலுக்கான யூகம் நடக்கும். ஒன்று, தேர்தலுக்கு முன்பாக ஒரு திமுக காலியாகிவிடும் என்று நான் தங்களிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது அண்ணா திமுகவா இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பஞ்சாப்ல ஒண்ணு பேசியிருக்காரு நரேந்திர மோடி. அது எந்த ஊடகங்களிலும் பெருசா வரல. என்னை சீண்டாதே, சீண்டினால் நான் தங்களை 7 ஜென்மத்திற்கு கூடிய ஊழல்களை எடுத்து கொண்டு வந்து விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார். பஞ்சாபில் அவர் கர்ஜனை செய்தார். ஆனால் கன்னியாகுமரியில் மௌனமாகிவிட்டார். மீண்டும் அந்த கர்ஜனை நாளை முதல் ஆரம்பித்து விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவா, ரியல் ஒன் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். டெல்லியிலிருந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். பிரதமர் அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்காங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நம்முடைய வாசலோடு பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்காங்க. சார் வணக்கம். சார் நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு இன்று நான் சொல்லக்கூடிய சில முக்கிய செய்திகள் தமிழக அரசியல் வரலாற்றே மாற்றக்கூடி இருக்கும். நரேந்திர மோடி தியானம் செய்கிறார் விவேகானந்தருடைய தியான மண்டபத்தில் என்றால் அதை 3 வகையாக பிரிக்கலாம் சிவா. ஒன்று ஆன்மீகம், அடுத்தது அரசியல், மூன்றாவது எதிர்காலம். நரேந்திர மோடி 3.0 என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தனிமையில் தியானம் செய்கிறார். நரேந்திர மோடிக்கு கடந்த 60 வருஷங்களாக குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்பே கோவில், அது ஒரு காளியம்மா என்று சொல்வார்கள், ஆனால் குஜராத்தில் அதை அம்பே என்று சொல்வார்கள். அந்த கோவிலில் தியானம் செய்து பழக்கப்பட்டவர். தியானம் செய்யும் பொழுது தண்ணீரும் குடிக்க மாட்டார், காஃபி டீ ஒன்றும் கிடையாது. கண்ணை மூடி தியானம் படுத்துப்பாரு, தரையிலே படுத்துப்பாரு, பாயில பக்கத்தை ஒரு சுடு தண்ணி கூட வச்சுக்க மாட்டார் இந்த 3 நாளைக்கு. அதனால அவர் முதலில் அரசியல் என்ன செய்வார் என்பதை அடுத்ததாக விளக்கலாம். ஆனால் அவர் மகா மிருத்யுஞ்சய ஜபம் என்று செய்வார். அந்த மிருத்யுஞ்சய ஜபம் என்பது எப்படி என்று கேட்டால், ஒரு விதத்தில் பார்த்தால் அதற்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் ஒன்று ஒன்றாக அது அப்படியே ஒரு 108 தடவை சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகம் என்பது மிக மிக முக்கியமானது என்று தான் பலர் கருதுகிறார்கள். மிருத்யுஞ்சய ஜபம் என்பது வட இந்தியாவில் மிக பாப்புலராக இருக்கக்கூடியது ஒன்று. அந்த மந்திரத்தின் அடிப்படையில் அருகே ஒரு ஜப மாலையை வைத்துக் கொண்டு 108 தரம் சொல்லி அதிலிருந்து வரக்கூடிய இன்பங்களை எல்லாம், சொலேஸ் அண்ட் பீஸ், மெடிடேஷன், இதெல்லாம் செய்த பிறகு நரேந்திர மோடி மிக முக்கியமான கருத்துக்களை 2024 அமோக வெற்றி பெற்று எந்தெந்த மந்திரிகளுக்கு எந்தெந்த மந்திரி இலாகா கொடுக்க வேண்டும், யார் யாரை சேர்த்துக் கொள்ள வேண்டும், 2 ஆளுநர்களை சேர்த்துக் கொள்ளலாமா மந்திரி அவர் எங்கிருந்து வெற்றி பெறுவார்கள், லோக்சபைக்கு அல்லது ராஜ்யசபைக்கு கொண்டு வரலாமா என்றெல்லாம்
ஏற்கனவே அவர் மனதில் இருப்பதை அமித்ஷா, நட்டா போன்றவர்களும் பகிர்ந்து கொண்டு விட்டார். இருப்பினும் தான் ஒரு லிஸ்ட் ஒன்று தயார் பண்ண போறார். அதையும் தவிர 8 மாநில கட்சிகள், உத்தரப்பிரதேசத்தில் 2, தமிழ்நாட்டில் 4, மத்திய பிரதேசத்தில் 2 என்று போட்டியிட்ட கட்சிகள் பாஜகவுடன் சேர்ந்து தாமரை சின்னத்தில் அவர்களை எல்லாம், மாநில கட்சிகள் எல்லாம் பாஜகவுடன் இணைய வேண்டும். அப்படி இணைந்தால் தங்களுக்கு ஒரு கேபினெட் பர்த் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிதானம் வந்துவிட்டது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஜி.கே. வாசன், அவருக்கு கண்டிப்பாக மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும். அவருக்கு சுதந்திர இலாக்காவா அல்லது கேபினெட் பர்த்தா? அன்புமணி ராமதாசுடைய கேஸ் வேற. அவர் ராஜ்யசபா எம்பி. ஆனால் அவரது மனைவியாருக்குத்தான் ஐயா டாக்டர் ராமதாஸ் பரிந்துரை செய்வார் என்று டெல்லியில் ஏசியங்கள். மூன்றாவதாக பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இவர்களெல்லாம் மத்திய மந்திரி பதவி கிடைக்குமா அல்லது சில முக்கிய பதவிகளை தருவார்களா? பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து விட்டு இந்த 5 கட்சிகளையும் நடத்தி சென்று பாரதிய ஜனதா கட்சி 2024 தமிழ்நாட்டில் 20% ஓட்டு வாங்கிவிட்டால் இது அனைத்தும் 2026க்காகத்தான் நரேந்திர மோடி பாஜக தமிழகத்தில் மலர வேண்டும், தாமலை மலர வேண்டும் என்ற ஒரு ரீதியில், என்ற ஒரு அணுகுமுறையில் நரேந்திர மோடி தியானம் செய்கிறார். அந்த தியானம் பலிக்கும் என்று அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் அவருடன் சென்று இருக்கக்கூடிய டீம் மெம்பர் ஒருவரிடம் நான் பேசியதில் கண்டுபிடித்தேன். அதை தங்களுடைய நேரிடம் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற பெருமை அடைகிறேன். சிவா சார், பிரதமர் மோடி அவர்கள் நேற்று தியானத்தை துவக்கிறாங்க. இன்னைக்கு காலையில திடீர்னு வெளியில வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. சோ இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிய வீடியோக்கள் வந்து இப்போ வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? தியானத்தின் இடையில சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் காரணம் என்ன என்று கேட்டால், சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம், அது டிப் ஆஃப் தி சவுத் இந்தியா ராமேஸ்வரம். இன்று மாலை கூட சூரிய அஸ்தமனத்தை பார்க்க வருவார். ஸோ அவருடைய மனதில் இருக்கக்கூடிய என்ன, அவர் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து வேஷ்டி கட்டிக்கிறாருங்க. சில தமிழகத்து அமைச்சர்கள் இன்னும் பேண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு மரியாதை இல்லைங்களா சிவா? அவரு வேஷ்டி கட்டிக்கிறாரு. சைனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் வந்தபோது மகாபலிபுரத்தில் வேட்டி கட்டி தமிழராக கொண்டார். இன்று வேட்டி கட்டி இருக்கிறார். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய மந்திரிகள், அமைச்சர்கள் எல்லாரும் பேண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாளான வேஷ்டி கட்டி இருக்காங்களா? அந்த மரியாதையே அது. அதுதான் திராவிடம் மங்குகிறது என்பதற்கு முதல் அடையாளம் அது. சார், இப்ப மோடி வருகையின் போது பாத்தீங்க அப்படின்னா திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட தமிழக எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கோபேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை எக்ஸ் தளத்துல ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தமிழக பாஜகவும் மோடி அகைன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணினாங்க. இப்படியான ஒரு மோதல் போக்கு தமிழக பாஜக ஐடி விங்ஸுக்கும் திமுக ஐடி விங்ஸுக்கும் இடையில நடந்துகிட்டே இருந்துச்சு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக இது மேலும் முத்தும், மேலும் சண்டை வலுக்கும். ஏனென்றால் காங்கிரஸ் தான் தூண்டி விடுதுங்க. திமுக அதுல இருந்து விலகிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? திமுக வந்து நரேந்திர மோடி வந்துட்டு போற அப்படின்னு அப்படி விட்டுட்டாங்க சைட்ல. ஆனா செல்வ பெருந்தகை தன்னுடைய மூக்கை விட்டு விட்டு மாட்டிக்கொண்டு விட்டார். அதுல இருந்து வெளிவர முடியும். கோர்ட்டுக்கு போனாங்க. என்ன ஆச்சு? எலெக்ஷன் கமிஷன் இன்று காலை அறிவித்து விட்டது. சைலண்ட் பீரியடில் அவர் சைலண்ட், அவர் வாய் பேசவே இல்லைங்களே, அவர் மௌனம் தானே இருக்காருங்க. அதான் அவங்க எழுதியிருக்காரு எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஒரு பிரதமர் இது மாதிரியான எதிர் வினைகள் வரும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டாரா? தமிழக கட்சிகள் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? ஆக மொத்தம் ஹேஷ்டேக் ட்ரெண்டுகள் எல்லாம் இனி வலுக்கும். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், அதைத்தான் தாங்கள் தலைப்பாக போட வேண்டும் நம்முடைய வீடியோவிற்கு. நரேந்திர மோடியினுடைய கன்னியாகுமரியினுடைய தியான மண்டபத்தில் இருந்து தியானம் செய்வது, ஒரு முறை தாமரைக்கு சான்ஸ் கொடுங்கள் தமிழர்களே என்று கேட்க இருக்கிறார். கிவ் லோட்டஸ் ஒன் சான்ஸ், அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. கிவ் லோட்டஸ் ஒன் சான்ஸ். திராவிட கட்சிகளை எல்லாம் 70 வருடங்களாக பார்த்து விட்டீர்கள். தாமரைக்கு ஒரு முறை, தாமரைக்கு ஒரு முறை, தாமரைக்கு ஒரு முறை என்று தான் அவர் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக பாஜக வட்டாரத்தில் நான் கேள்விப்படுகிறேன். தாமரைக்கு ஒரு முறை. எங்க 26 கொடுத்து பாருங்களேன், தமிழ்நாட்டை எப்படி மாற்றி காமிக்கிறோம்னு சொல்ல போறாங்க. ஸோ இதுதான் அவர் தியானம் பண்றாரு. எப்படி அப்ரோச் பண்ணலாம்? அண்ணாமலை மூலமாக என் மண் என் மக்கள் அறிவித்த நரேந்திர மோடி
இனி வரக்கூடிய தேர்தல்களில் தாமரைக்கு ஒரு முறை, கிவ் லோட்டஸ் எ சான்ஸ் இன் தமிழ்நாடு, அதான் அவங்களுடைய ட்ரெண்ட் ஆக போகுது. சார் இப்போ இது 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 மாபெரும் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி, வேற எந்த சேனலுக்கும் கிடைத்திருக்காது. சிவா, தயவுசெய்து தாமரைக்கு ஒரு முறை என்ற கோஷத்தை தான் எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னார்களோ, பாஜக தலைவராக இருந்த பொழுது கவர்னர் ஆவதற்கு முன்பாக 2019 தேர்தலில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற ஒரு கோஷத்தை கொடுத்தது தமிழிசை சவுந்தரராஜன். அதே மாதிரி அண்ணாமலையுடைய கோஷம் இனி வரக்கூடிய காலத்தில் தாமரைக்கு ஒரு முறை, கிவ் சான்ஸ் லோட்டஸ் ஒன்ஸ் அப்படின்னு கேட்க போறாங்க. அதான் சார், இப்போ மோடி அவர்கள் கன்னியாகுமரி வருகையின் போது அவரை சந்திப்பதற்கு முக்கிய புள்ளிகள் தமிழகத்திலிருந்து முயற்சி செய்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்களும் பரவிக்கிட்டே இருக்கு. இது உண்மையா சார்? உண்மைதான். அதுக்காக யாருமே பார்க்கல. அவர் இது அரசியல் இதுவாகணுமே. ஆனா 1ஆம் தேதி நாளை மதியம் 3 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு டெல்லி வந்து விடுகிறார். 6 மணிக்கு மேலாக அவர் சில விஷயங்களை பேசுவார். இனி 6 மணிக்கு மேலாக அவர் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தன்னுடைய வீடியோக்களையும் ஏன் தான் விவேகானந்தர் இல்லம் சென்றேன் என்பதை பற்றியும் விளக்குவார் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆக நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. வாரணாசியில் நரேந்திர மோடி தியானம் செய்கிறார். காசி விஸ்வநாதையும், காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி ஆகிய தெய்வங்களை பிரார்த்தித்து, அனைவருடைய உடல் நலத்தை எல்லாம் பிரார்த்தித்து, தான் எதிர்நோக்க இருக்கக்கூடிய அடுத்த 5 வருடங்கள் எப்படி இருக்கும், கரடு முரடான நிலைமையில் இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால் 15 வருடத்தில் பொதுமக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துவிடும், ஃபெட்டிக் வந்துவிடும், ஆன்டி இன்கம்பன்சி வந்துவிடும். அதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் நரேந்திர மோடி புது புது திட்டங்களை கொண்டு வருவார் என்று பல ரூபங்களில் ஊர்ஜிதப்படுத்த செய்திகளை நான் கேள்விப்பட்டேன். அதை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். சிவா சார், இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துல கன்னியாகுமரியில இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு வருவதற்கு தயாராக இருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி சார் பாக்குறீங்க? வரவேற்கத்தக்கதானுங்க. அவரை தான் பிரதமராக்க வேண்டும் என்று சில கட்சிகள் இன்க்ளூடிங் காங்கிரஸ் முயற்சி செய்து வருகிறார்கள். அவர் பிரதமராவது தமிழகத்திற்கு ஒரு மாண்புமிகு ஒரு மாண்பு தானே. அதனால் நான் எதிர்க்க வேண்டும். அவருடைய தகப்பனார் கருணாநிதி ஐயா சொல்லிவிட்டாரு, என் உயரம் எனக்கு தெரியும் என்று. மு.க.ஸ்டாலினுக்கும் அவருடைய உயரம் தெரியும். ஸோ அந்த உயரத்தை பார்த்துட்டோம்னா நான் பிரதமர் ஆனால் அவருக்கு வாழ்த்துக்கள். காங்கிரஸ் 35 சீட்டை எடுக்க போதில்லை, எப்படிங்க இவர் பிரைம் மினிஸ்டர் ஆவார்? என்ன பேசுறீங்க சிவா? இல்ல, அதுதான் சார் சந்தேகம் வருகிறது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் தெரிவிக்கும் போது கூட அதிகமான இடங்களில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி தான் இந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஜெயராம் ரமேஷுடன் நானும் பேசினேன் தொலைபேசியில். அவர் என்னிடம் சொன்ன கருத்து என்பது வேறு. ஆனால் அவர் பத்திரிகை பிடிஐக்கு கொடுத்திருக்கிற கருத்து வேறாகத்தான் நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிவா, தமிழகத்தில் 39 லோக்சபா சீட், மேற்கு வங்காளத்தில் 42 சீட் லோக்சபா, அகில இந்திய அளவில் 543 சீட். காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணுவதே 300 சீட், 312 சீட் தான். ஆனால் தமிழகத்தில் இருந்து 39 திமுக வெற்றி பெற்று விட்டாலும் கூட, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பேச்சுவார்த்தைக்காக சொல்லுகிறேன், மம்தா பானர்ஜி 42 வெற்றி பண்ணிவிட்டா பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் 310 தேர்தல்களில் போட்டியிட்டாலும் அது வெற்றி பெறக்கூடிய இடம் 60 இருந்தால் அவங்க தானே பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க. ஏன் இப்படி போய் சொல்றாரு ஜெயராம் ரமேஷ்? 50 60 சீட்டு, அது என்னுடைய கணக்கு பிரகாரம் 35 தாங்காது. அதுக்கு மம்தா பானர்ஜி ஃபர்ஸ்ட் வந்துடுவாங்க, அடுத்தது திமுக, அடுத்தது தான் காங்கிரஸ் ஆக வரும் என்பதுதான் அந்த படிக்கட்டுகளை நான் யோசித்து பார்க்கிறேன் சிவா. சார், அப்படி இப்போ காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றால், இப்போ 1ஆம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்துல அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய ஆலோசனை எல்லாம் நடக்க போவதா சொல்லப்படுது சார். அப்போ ராகுல் காந்தியா மல்லிகார்ஜுன் கார்கேயா சார்? மல்லிகார்ஜுன் கார்கே, எம்.கே. ஸ்டாலின் இருவரிடம் தான் போட்டி. ராகுல் காந்திக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா சார்? ஒதுங்கிட்டாருல்ல, அவரே தன்னுடைய தலையில் தண்ணி போட்டுட்டாரு. அவங்க வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, தலையில பச்சை தண்ணி கொட்டி எரியுதுங்கிறாரு. ஆக மொத்தம் இப்பவே அவருக்கு மூளை கொதிப்பு வந்து விட்டது. தேர்தலுக்கு அப்புறம் என்னதான் ஐஸ் கட்டி வச்சு பார்த்தார்ல,
சரி, இப்போ பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில தியானத்தை முடித்து நாளை டெல்லி கிளம்பிய பிறகு தமிழகத்துல எது போன்ற நிகழ்வுகள் நடக்க போகுது சார்? என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மீடியாவுடைய போக்கஸ் முழுவதும் பிரதமர் மோடி மீது தான் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ஐஎன்டிஐ கூட்டணியுடைய போக்கஸ் கூட குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். மோடி மீது தான் போக்கஸ் முழுவதுமாக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பார்வையை திருப்பி இருக்கிறது. மோடி அவர்கள் தியானத்தை முடித்து டெல்லி திரும்பிய பிறகு தமிழகத்துல என்ன நடக்க போகுது சார்? தமிழகத்தில் 2026க்கு ஆட்சி மாறுதலுக்கான யூகம் நடக்கும் ஒன்று. தேர்தலுக்கு முன்பாக ஒரு திமுக காலியாகிவிடும் என்று நான் தங்களிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது அண்ணா திமுகவா இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2026க்கு பிறகு திமுக பொதுமக்களிடமிருந்து அதிருப்தி மூலமாக ஒதுக்கப்பட்டு விடுவார்கள். காரணம், நீட்டில் இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அவங்க 1000 ரூபாய் கொடுக்கவே இல்லை. பெட்ரோல் விலை, டீசல் விலை குறைக்கவில்லை. இதெல்லாம் பறித்து பார்த்தால் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாக்கம் கண்டிப்பாக திமுக மீதுதான் இருக்கும். அதுதான் என்னுடைய வர்ணனைங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். நான் நேத்தி பஞ்சாப்ல ஒண்ணு பேசியிருக்காருங்க நரேந்திர மோடி. அது எந்த ஊடகங்களிலும் பெருசா வரல. என்னை சீண்டாதே, சீண்டினால் நான் தங்களை 7 ஜென்மத்திற்கு கூடிய ஊழல்களை எடுத்து கொண்டு வந்து விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார். பஞ்சாபில் அவர் கர்ஜனை செய்தார். ஆனால் கன்னியாகுமரியில் மௌனமாகிவிட்டார். மீண்டும் அந்த கர்ஜனை நாளை முதல் ஆரம்பித்து விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே.